2025ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ். இந்த தலைப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்லேருந்து தான் வந்தது. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஷேர் வாங்கி அந்த ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்கார். அநேகமாக நிறைய பிளாட்ஃபார்மில் உங்கள் ஷேருக்கு அகெயின்ஸ்டாக உடனடியாக ஒரு கிளிக்கில் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புரோக்கருக்கு உங்கள் ஷேர்ஸை சும்மா டிமேட்டில் வச்சுருந்தா கொஞ்சம் பணம் தான் வரும். ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்டாக கடன் கொடுத்தாக்கா நீங்கள் இன்னும் நிறைய ட்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுக்க வேண்டியதோட அதிகமான பொசிஷன்ஸ் வச்சுப்பீங்க. ஸோ ஒரு புரோக்கரேஜ் கம்பெனிக்கு, அதுவும் ஒரு ஆன்லைன் புரோக்கரேஜுக்கு ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ண வச்சு இன்னும் நிறைய ட்ரேட் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. வால்யூம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஒரு இன்வெஸ்டருக்கு இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் பர்சன் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக செய்யக்கூடாது. என்ன ரீசன்னா, உங்கள் பணத்தோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நடுவில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுப்போம். எங்கேயோ ஏதோ ஒரு போர் வருது, ஏதோ ஒரு விபத்து நடக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது. என்ன நடந்தாலும் அந்த மார்க்கெட் கிராஷ்லேருந்து நீங்கள் அதிக பாதிப்பு இல்லாமல் வெளியே வருவீங்க. எப்போனா மார்க்கெட் மறுபடியும் சகஜ நிலைக்கு வரும்போது. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணி இன்னும் நிறைய ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பிளெட்ஜ் பண்ண ஷேர்ஸினுடைய மதிப்பும் குறையும். அதை வச்சு நீங்கள் வாங்கின அடிஷ்னல் ஷேர்ஸ் மதிப்பும் குறையும். அப்போது அந்த கடன் கொடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, புரோக்கரேஜ் என்ன சொல்லுவாங்க, உடனடியாக நாளைக்கு இவ்வளோ ரூபாவை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் நீங்கள் ஏன் கடன் வாங்க போகிறீங்க? பணம் இல்லாதனால தானே கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. ஒரே நாளில் உங்கள் பங்குகளை விற்று அவங்க பணத்தை எடுத்துக்குவாங்க. அப்போ உங்கள் கேபிட்டல் காணாமல் போயிடும். ஸோ இந்த ரிஸ்க் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரால் நிச்சயமாக தாங்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் பக்கமே போகக்கூடாது, எஃப்என்டோவில் அக்கௌண்ட்டே வச்சுக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய பேசிக் அட்வைஸ். உங்களுக்கு அது இல்லை. அது அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெச்என்ஐஸ்க்கும் தான் சரி வரும். உங்களுக்கு அது சரியாக வராது. இல்லாட்டி ஸ்பெக்குலேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சூதாடிகள், அவங்களே சொல்லிப்பாங்க நான் ஸ்பெக்குலேட்டர் அப்படின்னு, அவங்களுக்கு எஃப்என்டோ சரி வரும். கோல்ஸ் இருக்குது. நீங்கள் சேவ் பண்ணுற பணத்தை நீங்கள் நாளைக்கு ஒரு உபயோகத்துக்கு ரெடியாக வச்சுருக்கணும். படிப்பு, திருமணம், வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறதுன்னு ஒன்றா நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்க. அப்படிப்பட்டவர்கள் ஸ்பெக்குலேட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படிப்பட்டவர்கள் கடனும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பிட்டு சொல்லணும்னா அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் கடனே வாங்கக்கூடாது. கடனே வாங்காமல் பிஸ்னஸை எப்படி சார் பண்ணுறது, எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸாக வச்சுக்காதீங்க. ரெண்டாவது, உங்கள் கேபிட்டலில் என்ன க்ரோத் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள்.
பண்ணி உங்களுக்கு என்னைக்கு ஒரு ஹை நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் வருதோ அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து கடன் வாங்கலாமா கூடாதா, அது உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டடா, உங்களால் அதை தாங்க முடியுமா, என்றைக்கோ ஒரு நாள் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உங்களால் அதை தாங்க முடியுமா, அந்த அளவு தான் நீங்கள் கடன் வாங்குறீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம், இப்படி பல விஷயங்களை நீங்கள் யோசித்து தான் லோன் வாங்கணும். ஒரு டைமில் மார்க்கெட் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணும். ஆனால் மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் உங்களுடைய கடனுக்கான வட்டி தூங்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு மார்க்கெட் 10% ரிட்டர்ன் கூட கொடுக்காம அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வருஷம் 40%, 50% ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த ரிட்டர்ன் கிடைக்காத வருஷத்துலையும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். எங்கேருந்து கட்டுவீங்க? உங்கள் கேபிட்டல்லேருந்து தான் கட்டுவீங்க. ஷேரை லாஸுக்கு விற்று தான் நீங்கள் வட்டி கட்ட வேண்டி வரும். இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டர் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரோக்கரேஜுக்காக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாக்கா ஒரு நாள் என்ன ஆகும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். இதனால் புரோக்கரேஜுக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை மாதிரி இன்னொருத்த வருவோம். நானும் 93லேருந்து பார்த்துட்ருக்கேன். என்எஸ்சி வந்ததுலேருந்து ஸ்பெக்குலேட்டர்ஸ் அலையாக வர்றாங்க. ஆனால் அதே ஆட்கள் இருக்கிறது இல்லை. 93ல் இருந்தவன் இன்றைக்கி காணாமல் போயிட்டான், 2000ல் இருந்தவன் இன்றைக்கி காணாமல் போயிட்டான், 2008ல் இருந்தவன் காணாமல் போயிட்டான், 2018ல் இருந்தவனும் காணாமல் போயிட்டான். இன்றைக்கி இருக்கிறவன் 2021, 22ல் வந்தவன் ஒரு 1-2 வருஷம் இருப்பான், அப்புறம் அவனும் காணாமல் போயிடுவான். உங்களை ட்ரேட் பண்ண வைக்கிறது எதுக்கு? அவங்களுக்கு நிறைய வருவாய் வரும். என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்சியினுடைய வருமானமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் வருது. அதனால தான் என்எஸ்சியே வாழுது. இப்போது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தால் மேபி என்எஸ்சி ஷேர்ஸை வச்சுப்பீங்க. அதை விட்டுட்டு என்எஸ்சிக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் சுதாரிச்சுக்கணும். அதுவும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தான் ஆப்ஷன்ஸ் நிறைய பண்ணி பணத்தை விடுறாங்க. அவங்க தான் அதிக வால்யூமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் போய் ஏஞ்சல் 1 என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாவே பப்ளிக் டொமைனில் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் பணம் பண்ணுறாங்கன்னு. இன்னும் சொல்லப்போனால் ஜீரோதாவும் இந்த ஆப்ஷன் ட்ரேடரை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அவர் ஒரு பிளாக் போடுவார். என்ன சொல்லுவார், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணத்தை இழந்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னு. ஆனால் அதை யாரும் படித்த மாதிரி தெரியல. புதுசாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பணத்தை இழக்கிறாங்க, வெளியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கடனை வாங்கி இந்த வேலையை பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறத நண்பர் யோசிக்கணும். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடன் வாங்குவது என்பது யாருக்கு சரி வரும்னா அந்த கடனை சமாளிக்க தெரிஞ்சவங்களுக்கு சரி வரும். 99.9% இன்வெஸ்டர்ஸ்க்கு லோன் அகைன்ஸ்ட் ஷேர்ஸ் என்பது ஒரு டேஞ்சரஸ் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவும் ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆன இன்வெஸ்டர்ஸ் அல்லது அந்த டெட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்டீஸை பில்டு பண்ணவங்க மட்டும்தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இந்த புரிதலோடு உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா நிச்சயமாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட் விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமல் நீங்கள் தொடர்ந்து மார்க்கெட்லேயே இருப்பீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ இறங்கினா கூட மறுபடியும் அது ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்னா கீழே வரும்போது ஸ்டாக்ஸை விற்றுருவாங்க, உங்கள் கையை விட்டு ஷேர்ஸும் போயிடும், பணமும் போயிடும், கேபிட்டலும் போயிடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கே ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது வரக்கூடாது. அப்படி வராமல் உங்களை பாதுகாத்து கொண்டு உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரிஸ்க் குறைத்து கொண்டு மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அப்படி ஒரு பயணத்தை இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.